கடலும் கிழவனும். நோபல் பரிசு பெற்ற இந்நாவலை எழுதியவர் எர்னெஸ்ட் ஹெமிங்வே. தமிழில் சாதுசு யோகியார். உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ. சங்கர். பாகம் 6. கதைக்குள் செல்லலாமா? மீனின் போக்கும் திசையும் இரவு பூராவும் மாறவே இல்லை. நட்சத்திரங்களை கொண்டு அவன் கணித்தது சரியாக இருந்தால் இரவு அநேகமாய் முடியும் தருணமாய் விட்டது. பகலில் வழிந்த வியர்வை அசமனத்திற்கு பிறகு அவனுடைய முதுகிலும் அக்கல்களிலும் உறைந்து போயிற்று. பகலின் தூண்டில் உணவு பேழையை மூடியிருந்த சாக்கை காய வைத்திருந்தான். அஸ்தமன சமயத்தில் அந்த சாக்கை கழுத்திலே கட்டிக்கொண்டு மெதுவாக முதுகில் விரித்து ஆடாது அசையாது தூண்டில் கயிற்றுக்கடியில் இழுத்து விட்டான் கிழவன். இந்த சாக்கு பிரிமனை கயிறு அவன் தோலை அறுக்காமல் பார்த்து கொண்டது. படகின் முன்புற பலகை மேலே எப்படியோ முன்னோக்கி சாயவும் அவன் வழியை கண்டுபிடித்து விட்டான். இந்த நிலை ஏதோ பரவாயில்லை என்றாலும் மிக மிக சௌகரியமாக இருப்பதாகவே அவன் நினைத்தான். இப்படியே போனால் என்னால் அதை ஒன்றும் செய்ய முடியாது, அதனாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு முறை படகு பக்கத்தில் சாய்ந்து சிறுநீர் கழித்தான். நட்சத்திரங்களை பார்த்து திசையறிய முயற்சி செய்தான். அவன் தோளிலிருந்து இடுப்பு வரை தூண்டிற் கம்பி நெளியும் மின்னலை போல பளபளத்தது. இப்போது படகு மெதுவாக நகர்ந்தது. ஹவானா ஏரியில் பளபளப்பு அதிகமில்லை. எனவே நீரோட்டத்தில் படகு கிழக்கு நோக்கித்தான் போகணும். பழைய திசை நோக்கியே மீன் போய்கொண்டிருந்தால் இன்னும் பல மணி நேரத்திற்கு ஏரியின் மினுமினுப்பு தீராது. பந்து பந்தயம் என்ன ஆயிற்றோ என்று அவன் எண்ணம் திடீரென மாறியது. ஒரு ரேடியோ இருந்தால், இல்லை, நீ ஒன்றை பற்றித்தான், உன் கடமை பற்றித்தான் இப்போது சிந்திக்கலாம். முட்டாள்தனமாக வேற ஏதாவது நினைக்காது என்று அவன் மனமே அவனை இடித்து சொல்லியது. பையன் இருந்தால் எனக்கு உதவுவான், இதை பார்த்து சந்தோஷமடைவான் என உறக்க கூறிக்கொண்டான் கிழவன். கிழ வயதில் யாரும் தனிமையில் இருக்கக்கூடாது. ஆனாலும் வேறு வழி இல்லையே. கெட்டு போகும் முன் அத்தூணி மீனை சாப்பிட வேணும். நான் திடமாக இருக்கணும், நினைவிருக்கட்டும் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டான். இரவில் படக்கருகில் 2 கடற்புள்ளிகள் வந்தன. நீரில் அவைகள் புரளும் சத்தமோ மூச்சு விடும் சத்தமோ அவனுக்கு நன்றாக கேட்டது. ஆண்முள்ளின் ஊதுலை குரலையும் பெண்முள்ளியின் உயிர்ப்புறு விமலையும் வேறுபடுத்தி காண்பது அவனுக்கு சுலபமான காரியம்தான். அவை நல்லன, விளையாடுகின்றன, வேடிக்கை செய்கின்றன, காதல் புரிகின்றன. வரால் மீன்களைப் போல இவைகளும் மனிதனது தோழர்கள்தான் என்றான் கிழவன். பின் தன் தூண்டிலில் சிக்கிய பெரிய மீனை பற்றி பரிதாபமுற்றான். ஆச்சரியமான அதிசயமான அந்த மீனின் வயது என்னவோ. இதுவரை இந்த வலிமையான மீன் எனக்கு கிடைத்ததில்லை. எந்த மீனும் இப்படி அபூர்வமாக நடந்துக்கிட்டதும் இல்லை. ஒருவேளை அதுக்கு துள்ளி குதிக்க இஷ்டம் இல்லையோ? அவ்வாறு குதித்தாலும் வெறி கொண்டு துள்ளினாலும் என்னுடைய பாடு ஆபத்தே. இது பலமுறை தூண்டிலில் சிக்கி தப்பி பழக்கப்பட்ட மீனோ என்னவோ. தப்பித்து கொள்ள இதுதான் சரிய வழி என்று எண்ணுகிறதோ என்னவோ. தனக்கு எதிரி ஒரு தனிப்பட்ட மனிதன், அதிலும் கிழவன் என்று பாவம் அதுக்கு தெரியாது. ஆஹா, எவ்வளவு பெரிய மீன்! அதன் இறைச்சி மட்டும் நன்றாக இருந்தால் அதிகமான லாபம் இருக்கலாம். தூண்டிலை கவிய வகையிலும் இழுத்து செல்லும் வகையிலும் அது ஒரு ஆண் மீன் என்று தான் தோன்றுகிறது. அதனுடைய போராட்டத்தில் பரபரப்போ பயமோ எதுவும் இல்லை. ஒருவேளை தப்பித்து கொள்ள ஏதாவது திட்டம் போடுதோ, அல்லது என்னை போலவே வேறு வகையின்றி தவிக்கிறதோ யாருக்கு தெரியும் என நினைத்தான் கிழவன். முன்னொரு தரம் ஜோடியான சுருணை மீன்களில் ஒன்றை பிடிச்சு அவனுக்கு நினைப்பு வந்தது. பொதுவாக ஆண் மீன்கள் பெண் மீன்களை முதலில் ஆகாரம் கொள்ள அனுமதிக்கும். மாட்டிக்கொண்ட பெண் மீன் தவித்து தடுமாறி பரபரத்து பயத்தால் பதறியது. அது ஓய்விடும் வரையில் ஆண் மீனோ அதனுடன் சுற்றி சுற்றி வந்தது. எங்கே தன் கருக்கறிவால் போல் வளைந்து கூரான வாளால் தூண்டில் கயிற்றை அறுத்து விடுமோ என்று பயமாக இருந்தது. கண்ணாடியினுடைய பின்புறம் பூசிய ரசமுலாம் போல சிவக்கும் வரை அதனை தடியால் அடித்தும் தலையை நசுக்கியும் பையன் உதவியில் படகில் இழுத்து போட்டான் கிழவன். இத்தனைக்கும் அந்த ஆண் மீன் படகின் அருகிலேயே வட்டமிட்டது. பின் அவன் தூண்டிற் கயிறுகளை சரி செய்து குத்தீட்டியை தயாராக எடுத்ததும் அது ஆகாயத்தில் எம்பி தன் மனைவி என்னானால் என்று பார்த்துவிட்டு ஆழத்தில் மூழ்கி மறைந்தது. அதன் செம்மண் செதில்கள் அழகாக இருந்தது. அழகான மீன் அது கடைசி வரியில் காத்திருந்தது. அது மிக மிக துக்ககரமான சம்பவம். பையனும் தான் துயரப்பட்டான். இருவரும் அந்த மீனிடம் மன்னிப்பு கேட்டவாறு அதை வெட்டி துண்டி போட்டானு.
பையன் இப்போது இங்கே இல்லையே என்ற வருத்தத்துடன் படகின் வளைந்த பலகையில் சாய்ந்தான். இழுத்து செல்லும் மீனின் கணம் தூண்டிற்கயிறு மூலம் அவன் தோளில் உறுத்தியது. தன்னுடைய சதிக்கு பதிலாக எதிராக ஏதாவது செய்ய வேண்டும் என்று அந்த மீன் எண்ணியிருக்கலாம். சதி செய்யும் வேலைகளுக்கும் தூண்டிற் பொறிகளுக்கும் அப்பாற்பட்ட ஆழத்தின் இருளில் சௌகரியமாக வாழ நினைத்திருக்கும். யாராலும் உலகத்தில் எவராலும் ஆகாத அந்த ஆழத்தில் உள்ள அதை பிடிக்க நான் தீர்மானித்து விட்டேன். இப்போது எனக்கும் அதற்கும் பிணைப்பு ஏற்பட்டுவிட்டது. ஆனாலும் எனக்கோ அதற்கோ உதவி செய்ய யாருமே இல்லை. நான் செம்படவனாக பிறந்திருக்கக்கூடாதோ என்னவோ? இல்லை, நான் பிறந்ததே அதற்காகத்தானே. ஆமாம், விடியும் முன்னாடி வெளிச்சம் வந்ததும் ஞாபகமாக அந்த துணி மீனை சாப்பிடணும். அவன் பின்புறம் உள்ள தூண்டிலை ஏதோ கவி இருக்க வேண்டும். தூண்டிற்கழி படகின் பக்க பலகையின் மேல் முறிந்த சத்தம் கேட்டது. அந்த இருட்டில் அப்பெரிய மீனின் பாரம் முழுவதையும் இடது தோளில் தாங்கியவனாய் தன் இடையில் சொருகியிருந்த கத்தியை பிரித்து பின்புற தூண்டிற்கயிற்றை அறுத்து விட்டான். அடுத்தாற்போல் இருந்த மற்றொரு கயிறையும் அறுத்து இரண்டின் நுனிகளையும் ஒரே கையால் சாமர்த்தியமாக முடிச்சல் போட்டான். ஒன்றை காடலில் அழுத்தி கொண்டு முடிச்சலை இறுக்கிவிட்டான். இப்போது அவனிடம் முடியிட்டு பிணைக்கப்பட்ட 6 கயிறுகள் தயாராக இருந்தது. எப்போது வேண்டுமானாலும் உபயோகிக்கலாம். வெளிச்சமானதும் 80 கஜ கயிறுகளையும் அறுத்து பிணைக்க வேண்டும். இதனால் 400 கஜ நூலும் தூண்டி முட்களும் நஷ்டமாகும். நஷ்டமானாலும் அவற்றை மறுபடியும் சம்பாதிக்க முடியும். ஆனால் இதை போன்று இன்னொரு மீன் கிடைக்குமா? சிறு மீன்களுக்கு ஆசைப்பட்டு இந்த பெரிய மீன் இழக்கிறதா? இப்போது தூண்டிலை கவ்வியது என்ன மீனோ தெரியவில்லை. கருணையோ அகழ்வாயனோ சுறாவோ யாருக்கு தெரியும்? தெரிய நேரமே இது. அவசரமாக அதைத்தான் அறுத்துவிட வேண்டியிருக்கிறதே. அந்த பையனும் கூட இருந்தால் என்றான் கிழவன் உறக்கமாக. அவன்தான் இல்லையே, நீ மட்டுமே இருக்கிறாய். இருட்டிலோ வெளிச்சத்திலோ மற்ற 2 கயிறுகளையும் அறுத்து சேர்த்துவிடு என்று அவனுடைய மனமே எடுத்து கூறியது. அவனும் அவ்வாறே செஞ்சான். அந்த மீன் ஒரு முறை சுண்டி இழுத்த இழுப்பில் கிழவன் குப்புற விழுந்துட்டான். கண்ணுக்கடியில் ஒரு கீற்று காயம். கன்னத்தில் இரத்தம் வழிஞ்சுது. மேவாய்க்கு வரும் முன்னே அது உலர்ந்து காய்ந்தது. தன் தோளில் இருந்த சாக்கை மெதுவாக நகர்த்தி கயிற்றின் உறுத்தலை வேறு பகுதிக்கு மாற்றியவாறு படகின் பின் பலகையில் சாய்ஞ்சி கயிற்றின் சுண்டல்களையும் படகின் ஓட்டத்தையும் கவனமாக கண்காணிக்கிறான் கிழவன். அந்த மீன் எதுக்கு அப்படி குதிச்சுது? ஒருவேளை மலை போன்ற அதன் முதுகில் கம்பி நூல் கிழித்து சறுக்கியதோ என்னவோ. என் முதுகு வலியை விடவா அதன் முதுகு வலி அதிகமானது? எப்படி இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய மீனானாலும் சரி, முடிவில்லாத இந்த படகை இழுத்து கொண்டு அதனால் ஓட முடியாது. இனி தடை ஒன்றுமே இல்லை. தேவையான கயிறுகள் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு வேற என்ன வேணும்? பொதுவாக தனக்குத்தானே, மீனே, நான் சாகும் வரையில் உன்னை விடவே மாட்டேன் என்று சொல்லி கொண்டான். அதுவும் என்னைப் போலவே காத்திருக்கும். வெளிச்சம் வரட்டும். விடியும் முன் குளிர் அதிகம். உஷ்ணம் ஏற தன்னுடைய உடலை படகு பலகையில் உரைத்து கொண்டான் கிழவன். அது சமாளிக்கும் வரை என்னாலும் சமாளிக்க முடியும். முதல் வெளிச்சத்தில் தூண்டிற் கயிறு நேராக தொங்கிக் கொண்டிருந்தது. படகு மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. சூரியனது விளிம்பு பட்டதும் வெளிச்சம் கிழவனது வலது தோல் மேல் விளையாடியது. வடக்கு நோக்கி போகிறது மீன் என்றான். நீரோட்டம் கிழக்கு நோக்கி செல்ல வேண்டும். அந்த மீன் நீரோட்டத்தோடு போனால் நல்லது. அது களைத்து விட்டதற்கு அடையாளம் என்றெல்லாம் அவன் நினைத்தான். சூரியன் உதித்த பிறகும் மீன் களைத்ததாக தெரியல. இன்னும் நீரோட்டத்தின் குறுக்கே தான் நீந்தியது. ஒரே ஒரு நல்ல சேஞ்சி, கயிறு சாய்ந்திருந்தது. எனவே மீன் ஆழத்தை விட்டு மேலே வந்து மிதக்க வேண்டும். இதனாலேயே அது துள்ளி குதிக்கும் என கூற முடியாது. எனினும் குதித்தாலும் குதிக்கலாம். தெய்வமே, அது குதிக்கக்கூடாதா? விட்டு பிடிக்க வேண்டிய கயிறு இருக்கிறது என்றான் கிழவன். ஒருவேளை கயிற்றை கொஞ்சம் சுண்டி இழுத்தால் வலி எடுத்து அது துள்ளினாலும் துள்ளலாம். இப்போது நல்ல பகல் வெளிச்சத்தில் அது துள்ளி குதிக்கட்டும். அதன் முதுகுப்புறமுள்ள செதிலிப்பைகளில் காற்று நிரம்பட்டும். அப்புறம் சாவதற்காக கூட அது ஆழத்துக்கு போக முடியாதல்லவா? கயிற்றை இழுக்க முயன்றான். மீன் சிக்கியது முதல் இதுவரை நெட்டு தெரித்திருக்கையால் இன்னும் இழுத்தால் முறுக்க விழுந்து போகலாம். தன் முதுகில் கயிற்று முறுக்கின் நெறித்த தன்மையை உணர்ந்தான். இதற்கு மேல் அவனால் இழுக்க முடியாது. நான் தூண்டிலை அசைய விடக்கூடாது. ஒவ்வொரு அசைவும் தூண்டிற்கொக்கியின் கீழ்ச்சலை அதிகமாக்கும். அது துள்ளி குதிக்கும்போது தப்பினாலும் தப்பிச்சிடலாம். எதற்கும்
சூரியன் வந்தாச்சு. அதன் ஒளியும் சுகமாக தான் இருக்குது. சூரியனை நேருக்கு நேராக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தூண்டில் கயிற்றுல கடலின் மஞ்சி நாணல்கள் சுற்றி கொண்டிருந்தன. அது நல்லது தான். அதனால் கயிற்றின் கனம் அதிகமாகுது. இரவில் மின்னி மினிக்கியது இந்த நாணல் பொருட்கள் தான். மீனே, உன்மேல் எனக்கு பிரியமே. உன்னை நான் கௌரவிக்கிறேன். ஆனால் இன்று அஸ்தமனத்திற்குள் உன்னை கட்டாயம் கொன்று விடுவேன் என கூறினான் கிழவன். கடலும் கிழவனும் நாவல் நாளை தொடரும். நன்றி, வணக்கம்.